பண்ண மாட்டாங்கண்ணா அவங்க. வேணா வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன், நான் இதை நான் செய்வேன் அப்படின்னு. என்னால் முடியாது அது. நான் சும்மா வேணா நான் சொல்லுவேன், நான் இப்போ இந்த ரோடை நான் போடுவேன் அப்படின்னா தாராளமாக நான் சொல்லிட்டு போயிடலாம். அடுத்த கட்டம் என்னை வந்து பிடிச்சாங்கன்னா என்னால் போட முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அவங்களும் சும்மா ஒரு பட்டிமன்றத்துக்காண்டி பேசுவாங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு. கடைசியில் வந்து யாரும் இதை செய்ய மாட்டாங்க. அதுதான் நேச்சுரல். இல்லை, அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், எல்லாரும் இந்தியா முழுவதும் அவரை தெரியும். இல்லை, இப்படி ஒரு இது சொல்றாருன்னா ஒரு பெரிய கூட்டத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு சொல்லியிருக்காருன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ இல்லைண்ணா, அது சும்மா ஏமாத்து வேலை மாதிரி தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன் அதை தான். இதே மாதிரி தான் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் இந்த எலெக்ஷனில் நான் வந்தேன்னா நான் இதை பண்ண அதை பண்ண. யாரும் இதை செய்யறது கிடையாது. இல்லை, வாய் வார்த்தை மட்டும்தான். மற்றபடி இல்லை, ஒரு 10 வருஷமாகவே அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு இங்கே எதுவுமே செய்யலைன்னா அவங்க ஊர் சைடு மட்டும் தானே செய்கிறாங்க. நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும்? சொல்லியிருக்காங்க நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் செய்வேன் எல்லாம் பண்ணுவேன்னு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இங்கே எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க ஊர் சைடு அவங்க ஆளுங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு யாரும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ₹1 கூட அவங்க செஞ்சது கிடையாது.